சின்ன பையன் பொடியன் இருக்கிறதுலே நான் தான் யூத்துன்னு சொல்லி எல்லார் மனதையும் கவர்ந்த மாண்பமை நடுவர் அவர்களே, ஏதோ பொய் சொன்ன மாதிரியே சொன்னாருங்க. என்ன பேச்சு பேசினார் தெரியுங்களா? எங்க அண்ணன்னு சொல்றதா அங்கிள்னு சொல்றதான்னு தெரியல. நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல உட்காந்துருந்துட்டு உங்களுக்கு இங்க ரோஜா மலர் மலருதா, ஏதாவது போற போக்கில் தெரிச்சு விட்டு போயிடுறது. என்னவா, உண்ணும் கையை விட ஊட்டும் கைதான் முக்கியம்னு சொன்னாரு. உண்ணும் கையும் ஊட்டும் கையும் முக்கியத்தை விட கையில டப்பு இருந்தாதான் முக்கியம். அது சம்பாரிச்சாதான் உங்களால உண்ணவும் முடியும், ஓட்டவும் முடியும். இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இந்த தேசத்தினுடைய தேச தலைவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை என்ன தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திக்கு கை துப்பாக்கி, இந்திராவுக்கு எந்திர துப்பாக்கி, தன்னார்வலர்களுக்கு எந்த துப்பாக்கி என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படிங்க பிறர் மகிழ்ச்சியை வச்சு வாழ முடியும்? என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன்னா, நான் என் வேலையை பார்த்தேன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இல்லான்னு கும்முன்னு இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படணும்? என் வேலையை நானே பார்த்துட்டா வாழ்க்கையில யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லோனு வாங்கி ஒரு வீட்டை கட்டினேன். என் ஒய்ஃபினுடைய மாமா பையனுடைய மாமான்னு ஒருத்தன் வந்தான். கிரகப்பிரவேசத்துக்கு வீட்டுக்கு வந்தான். வந்து வலது கால் எடுத்து வச்சான் பாருங்க. எனக்கு இடது காலில் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவோ பேர் மாமா பையனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இல்ல மாமா குட்டியால. முதல்ல என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுங்களா? இந்த வீட்டுக்கு முதல்ல நிலைய எந்த முட்டாள் வச்சானே நீ பார்த்து கேட்டான். நான் 50 லட்ச ரூபா லோனை போட்டு வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு, இஎம்ஐன்னு எதுக்கு பேர் வந்தது தெரியுமா நடுவர்? ஏன் வந்துச்சு? வாழ்க்கையில கடனா கட்டிக்கிட்டு எந்திரிக்க முடியாம இருக்கிறதுக்கு பேர் தான் இஎம்ஐன்னு பேர். ஓ, அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? வாஸ்து சரியில்லைன்னா சரி நீ ஒய்ஃபு காதல போய் ஏதோ வேதம் ஓதிட்டு வந்துட்டான்ல இருக்கு. இந்த மட்டி கலரை எவன் அடிச்சான், அவனுக்கு மூளையே இல்லையான்னு என்னையே பார்த்து கேட்டான். போனா போதுன்னு விட்டேன். எல்லாத்துக்கும் மேல வாஷ்ரூமு கழிவறைக்கு வாஸ்து சரியில்லை, நீங்க இதை மாத்துங்கன்னு சொன்னான் பாருங்க. அப்பதான் தெரிஞ்சது, நான் லோன் வாங்கி லோல் பட்டு வீடு கட்டி இவனை ஏண்டா சாமி கூப்பிட்டோம். இவன் ஒரு நிமிஷத்துல வந்து என் குடியும் கெடுத்துட்டு வாஸ்து சரியில்லைன்னு போயிட்டானே. இது மாதிரி ஒரு 3 பேர் கிளம்பி வந்திருக்கீங்களே, எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். அரியர் இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டு கிடைச்ச வேலையை வாங்கிட்டு கை நிறைய சம்பாதிச்சுட்டு 10 பேரோட இல்லைனாலும் ஒத்த ஆளா ஊர் ஊரா சுத்திட்டு வாழ்க்கை என்ஜாய் பண்றோம். நீங்க ஏன் வந்து உங்க கருத்தை எங்ககிட்ட திணிக்கிறீங்க? கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா ரொம்ப சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு போவோம் போயிட்டே இருப்போம். கிடைக்குதா இருக்கிறத வச்சுட்டு ஜம்முன்னு இருந்துட்டு போவோம். மழை பரிசுத்தமாகத்தான் வருகிறது, சேரும் இடத்தை பொறுத்துத்தான் அதை நிலை மாறுபடுகிறது என்பது போல நம் ஒவ்வொருக்குள்ளும் மகிழ்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறரிடத்தில் அதை அடமானம் வைத்துவிட்டு என்னுடைய மகிழ்ச்சியை நான் பிறரிடத்தில் தேடுவது வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது என்பதால் தான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். உன் கையை நம்பி ஒசந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. தலைவர் சொன்ன வார்த்தைகளை இந்த மன்றத்தில் பதிவு செய்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கை எங்கள் கையில் இருக்கு. அதனால தான் நாங்கள் 3 பேரும் பிரைட்டாக இருக்கிறோம். எதிரில் உட்காந்துருக்கிறவங்க வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி உட்காந்துருக்கிறாங்க. நடுவர் உங்களுக்கு பிரைட்டான லைட்டு வேணுமா, ஃபியூஸ் போன பல்பு வேணுமான்னு முடிவு செய்வீர்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.